கூட்டத்தில் முதல் கோரிக்கையாக இந்த சத்திரத்தை புனரமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சத்திரம் இருக்கிறது மறையூர் பாதையில். அதற்கு அரசாங்கம், தமிழக அரசு 2.25 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இதற்கும் முன்னாடி உள்ள பழமையான சத்திரம். அந்த சத்திரத்தின் நிலையை பாருங்கள், எவ்வளவு மோசமாக இருக்கிறது, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. இந்த சத்திரத்தை புனரமைக்க கூடாதா? 1785ஆம் ஆண்டு மாமன்னர் மருதுபாண்டியர் அவரால் ஆரம்பிக்கப்பட்டு ஆந்திராவில் வந்திருக்கும் ஐயர் அவர்களால் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அவரால் கொடுக்கப்பட்ட 26 கிராமங்கள் 1650 ஏக்கர் இப்பொழுது சத்திரத்தினுடைய ஃபண்டாக மதுரை விருதுநகர் கலெக்டரேட்டில் 9 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகவும் 1 கோடி ரூபாய் 66 லட்சம் ரூபாய் கையிருப்பாகவும் இருக்கிறது. ஆனால் இதை இடித்துவிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் சொன்னாங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம், அதை நிப்பாட்டி விட்டார்கள். இப்போதும் சொல்கிறோம், இந்த மருதுபாண்டியனுடைய சுதந்திரம் முதலாக சுதந்திரத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் சுதந்திரமே கிடைத்திருக்கிறது, நமக்கு இன்னும் கிடைத்திருக்கிறது. அவர்கள் மட்டும் தன்னுடைய ஜமீனை, அவருடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்தார்கள். எங்கே ஒருங்கிணைத்தார்கள்? குவாலியர் சென்று குவாலியரில் உள்ள அவருடைய அரசியலை கூட்டி சேர்த்தார்கள். திருவனந்தபுரத்தில் உள்ள அரசியலை கூட்டி சேர்த்தார்கள். ஹைதர் அலி, திப்பு சுல்தானை அவர்கள் கூட்டி சேர்த்தார்கள். இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பழனி அருகில் விருப்பாட்சி காட்டில் அவர்கள் பிரதிநிதிகளை வைத்து கூட்டம் நடத்தி வீரசங்கம் என்ற பெயரில் ஒரே நேரத்தில் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்தியாவிலே, உலகத்திலே அவர் வளரி என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அந்த வளரி ஆயுதம் உலகத்திலே ஆஸ்திரேலியாவில் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டில் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். அதை எரிந்தால் தலையை கொய்து விட்டு திருப்பி கைக்கு வரும். அப்படிப்பட்ட ஆயுதம் உலகத்திலேயே சிவகங்கையில் மட்டுமுள்ள வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினார்கள், ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆரம்பிக்கப்பட்ட 1785 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருதுபாண்டிய சத்திரத்தை புனரமைக்க வேண்டும். அடுத்ததாக அவருடைய பென்ஷன், வாரிசுதாரர்களுக்கு பென்ஷனை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பென்ஷன் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு 5 பேர் கமிட்டி போட்டு 200 பேருக்கு பென்ஷன்தாரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வாரிசுகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு பென்ஷன் வழங்கினார்கள். ஆனால் இப்பொழுது வாங்கி கொண்டிருப்பவர்கள் 79 பேர் 80 பேர் தான். மீதி 122 பேர் என்னாச்சு? அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு 2 தலைமுறை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், மற்றவர்கள் எல்லாம் வாரிசு கிடையாது என்று ஒரு தவறான கணக்கை சொல்லி அவர்கள் யாருக்கும் பென்ஷன் தரமாட்டேங்கிறார்கள். மற்ற வாரிசுதாரர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி என்று சொல்லி அவர்களுக்கு வாரிசுகளுக்கு யாருக்குமே இந்த மாதிரி பென்ஷன் தரமாட்டேங்கிறார். அவர்களுக்கு தொடர்ந்து பென்ஷன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்தில் இந்த நரிக்குடி சத்திரத்தினுடைய பகுதியில் 1652 ஏக்கரில் இந்த பகுதியில் இங்கே இருந்து அந்த திருப்பவனம் திரும்பும் பகுதி வரை சத்திரத்தினுடைய இடம். அந்த சத்திரத்தில் என்னென்ன இருக்கிறது, என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தமிழக அரசு என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? அந்த ஸ்கூல், பள்ளி கட்டிடம் கட்டியிருக்கார்கள். பள்ளி கண்டிப்பாக அந்த ஊருக்கு வேண்டும். ஆனால் அந்த பள்ளியில் ஒரு மருதுபாண்டியர் சிலைக்கு அக்டோபர் 27 விழா எடுக்க முடியாது, விழா நடத்தக்கூடாது, 2 பேர் தான் மாலை போட வேண்டும் என்று கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அந்த இடமே மருதுபாண்டியர் கொடுக்கப்பட்ட இடம். அந்த மருதுபாண்டியர் கொடுக்கப்பட்ட இடத்தை அவர்களாக எடுத்துக்கொண்டு யார் கொடுத்தா? இந்த மருதுபாண்டியர் கொடுத்தாரா? யார் கொடுத்தா? கல்வி வேண்டும், பள்ளி வேண்டும். ஆனால் அங்கே உள்ள மருதுபாண்டியருடைய சிலையை கும்பிடுவதற்கு செல்வதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள். அதற்கடுத்தால் போல் இந்த சத்திரத்தினுடைய இடம் இங்கிருந்து திருப்பவனம் திரும்ப இடம் வரை இருக்கிறது. அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு எல்லாம் தமிழக அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கோரிக்கிறோம். அடுத்ததாக ஒதுக்கீடு. எங்களுக்கு ஆம்பளைகளுக்கு மதம் மாறலாம், இந்துலேருந்து கிறிஸ்டின் மாறலாம், முஸ்லீம் மாறலாம். ஆனால் எங்களை நீங்கள் மதம் மாறுகிற மாதிரி ஜாதி மாற சொல்கிறீர்கள். ஏன்? எங்களுக்கு முக்குளத்தோர் என்று ஏமாற்றிக்கொண்டு முக்குளத்தோர் அவர்கள் எம்பிசி ஒருத்தருக்கு டிஎன்சி கொடுத்து அவர்களோட முக்குளத்தோர் அரசியல் எப்படி என்று சொல்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு மட்டும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிறது. அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் ஒதுக்கீடாக 10% வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த
ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இருக்கும் அனைத்து கிராமத்தைச் சேர்ந்த அவனுடைய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைத்து மகளிர் பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் எங்களை அழைப்பை ஏற்று வந்து உள்ள நமது அகமுடைய சங்க உறவுகள், இளைஞர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் நான் தனியாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றியாக வழக்கறிஞர் சீனிவாசன் அவர்கள் ஒரு நிமிடம் பேசுவார்கள்.